பிரேசஸ் போட்டு உங்களுடைய டீத் சரி செய்யணும்னு ஆசை. ஆனா அந்த மெட்டல் கிளிப்பும் அதனால வரக்கூடிய கஷ்டம் தான் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு சூப்பர் சொல்யூஷன் தான் இன்விசிபிள் பிரேசஸ், அதாவது கிளியர் அலைனஸ். இது என்ன, எப்படி வேலை செய்யுது, இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இந்தியால எந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம இது யார் யூஸ் பண்ணலாம், அதை பத்தி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாட் ஆர் கிளியர் அலைனஸ்? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெடிக்கல் கிரேட் பிளாஸ்டிக் ட்ரே. உங்க டீத்தோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ட்ரே கொடுப்போம். அந்த ட்ரே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களுக்கு ஜென்டிலா ப்ரெஷர் கொடுத்து அதோட பொசிஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும். நெக்ஸ்ட் இதோட ஹிஸ்டரி. இப்போ இந்த கிளியர் அலைனஸ் ரொம்பவே பாப்புலர். ஆனா இதோட ஹிஸ்டரி 90ஸ்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்விசலைன் தான் இந்த கான்செப்டோட பெரிய லெவல்ல கொண்டு வந்தாங்க. ஆனா 3D பிரிண்டிங் பிளஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதிகமா வளர்ந்ததுனால இப்போ இது ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டெப் நம்பர் 3, ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ்? இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கேன் அண்ட் பிளான். அதாவது உங்க டென்டிஸ்ட் இந்த 3D ஸ்கேன் மூலமா உங்களுடைய பற்களை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்யூட்டர்ல விர்ச்சுவலாவே உங்களுடைய ஃபைனல் ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியும். ஸ்டெப் நம்பர் 2, கெட் யுவர் அலைனஸ். அந்த டிஜிட்டல் ஸ்கேன் படி உங்களுக்கான கஸ்டம் மேட் ட்ரேஸ் கிடைச்சிடும். ஸ்டெப் நம்பர் 3, வியர் அண்ட் சேஞ்ச். அந்த டிஜிட்டல் ஸ்கேன் படி உங்களுக்கான அலைனஸை நீங்க எய்தர் 1 வீக், அதாவது 7 டேஸ் பிளானா இருக்கலாம், இல்லாட்டி 14 டேஸ் பிளான்ல நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு செட்டு ட்ரே மாத்தின வாட்டி அடுத்த செட்டுக்கு நீங்க மூவ் ஆகுவீங்க. அப்படி ட்ரேஸ் நீங்க மாத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய டீத் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர் வர ஆரம்பிக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது இந்த இன்விசிபிள் அலைனஸ் உடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா இது இன்விசிபிள், நீங்க பிரேசஸ் போட்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. செகண்ட், ரிமூவபிள். இதுல நம்ம கழட்டி வச்சுட்டு தான் நீங்க சாப்பிட போறீங்க. ஸோ உங்களுக்குன்னு எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நீங்க சாப்பிட முடியும். தேர்ட், கம்ஃபர்டபிள். அதாவது இது மெட்டல் பிரேசஸ் போட்டிருக்கும் போது குத்துறது, அடிக்கடி புண்ணாகிறது, அந்த பிராக்கெட்ஸ் கலந்து வருது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட், டிசிப்ளின். அதாவது இது குறைஞ்சது ஒரு நாளைக்கு 20 to 22 hours போட்டிருக்கணும். ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி மஸ்ட். செகண்ட், காஸ்ட். இது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெட்டல் பிரேசஸ் விட கொஞ்சம் காஸ்ட் அதிகமாவே இருக்கும். இந்தியால என்ன பிராண்ட்ஸ் இருக்கு, எது பெஸ்ட்? உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும், இந்தியால என்ன மாதிரி பிராண்ட்ஸ் இருக்கு, எதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி பிராண்டை பொறுத்த அளவுல ஒரு பிராண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது எதை டிபெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னா உங்களுடைய பற்கள் எந்த அளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு, எந்த மாதிரி நம்ம ரிசல்ட் கொண்டு வர போறோம் அதை பொறுத்து இருக்கு. பிளஸ் உங்களுடைய பட்ஜெட், நீங்க எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டியூரேஷனுமே செலக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்க டென்டிஸ்ட் அதுல எந்த அளவு எக்ஸ்பர்டைஸா இருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பிராண்ட்ஸ் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இந்தியால இப்போ இன்விசலைன், ஃபிளாஷ் ஆர்த்தோடான்டிக்ஸ், இல்லூஷன் அலைனஸ், மைஸ்மார்ட் அலைனஸ், டென்கேர் அலைனஸ்னு நிறையவே பிராண்ட்ஸ் இருக்கு. இது இந்தியன் பிளஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸும் இதுல நிறையவே இருக்கு. கன்க்ளூஷன், அதாவது இந்த கிளியர் அலைனஸ் யாருக்கு பெஸ்டா இருக்கும், எந்த ஏஜ் குரூப் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா டீன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு இது ஒரு சூப்பர் சாய்ஸ். ஏன்னா அவங்க அதிகமா சோஷியல் லைஃப்ல இன்வால்வ் ஆவாங்க. அதாவது ஒரு ஜாப்ல இருப்பாங்க, இல்லாட்டி காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால மெட்டல் பிரேசஸ் போட்டு வெளியே போறது அந்த அளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. சில சமயம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஃபேஸ் ஒன் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மெட்டல் பிரேசஸ் போடலாம். ஆனா எல்லா விதமான பல் பிரச்சனைகளுக்கும் இது சூட் ஆகாது. இந்த இன்விசிபிள் ட்ரேஸ் உங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதாங்கிறது ஃபைனலா உங்க டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க.